வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம வந்து சவுக்கு பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்பீடு ரகம் தான், ஸ்பீடு 5. இது வந்து 20 மாதம் ஆயிடுச்சு. 20 மாதம் 21வது மாதம் நடக்குது. இது 30 மாதத்துக்குள்ளே நம்ம வெட்டணும். நாங்கள் ஆனால் 25 மாதத்துலேயே வெட்டிடுவோம். ஏன்னா நம்ம அது காற்று மழை இது எல்லாத்தையுமே இப்போ 20 மாதம் ஆனால் எதுவுமே தாங்கும், நல்லாவே தாங்கும். நீ மண்ணி அணைக்கட்ட கூட தாங்கும். இது வந்து கொத்து போட்டு வச்சது, அதனால் இது வந்து எதுவுமே ஆகலை. இந்த கன்று வந்து இதுதான் ஆகலை, கீழெல்லாம் உழலை. நல்ல சரியான காற்று தான் அடிச்சுது. 80 இல்லை 90 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சுது காற்று. பரவாயில்ல. விழுப்புரத்தில் தானே இருந்தோம், அதனால் விழுப்புரம் நம்மளுக்கு நம்ம எஜ்ஜி வந்து நம்ம ஊரில் காற்று போனதுனால இது நான் சொல்கிறேன். நான் அந்த வேகத்தை சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து இப்போ சவுக்கன்று வைக்கும்போது நீங்கள் அகலத்தை வச்சு 3 அடிக்கு 3 அடி வைங்க. பெரும்பாலும் 3 அடிக்கு 3 அடி வைங்க. அதே சமயத்தில் கொத்து போட்டு ஆழமாக வைங்க. ஆழமாக வச்சிங்கன்னா 2 லேயர் வேர் வரும். 2 லேயர் வேர் வந்தோன்னா நம்மளுக்கு கன்று வந்து சாயாது, பெரும்பாலும் சாயாது. நிறைய விவசாயிங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, தீனி வந்து அடி வேரில் வந்து கட்டைப்பரியால் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தீனி கொட்டலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் இஷ்டம், கொட்டலாம். ஆனால் அது கொட்டுறது வேஸ்ட்டு. அது எப்படின்னா, இருக்கிற இடம் பூரா வேர். இது இந்த கொல்லியில் வந்து சுற்றி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு 1 இன்ச்சு போயிடுச்சுன்னா அது வேர். எல்லா இடமும் வேர் இருக்கும். அந்த வேரில் வந்து இப்போ வந்து இந்த 1 இன்ச்சு போயிடுச்சுனாலே போதும். இந்த பாருங்க, சின்ன சின்ன வேர் இருக்குது பாரு. எல்லா இடமும் அந்த வேருங்க இருக்கும். அந்த வேருங்க வந்து எல்லா இடமும் இருக்கிறதுனால நீங்கள் கட்டைப்பறையால் கொத்தி அது உள்ளே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல வெந்துடும். அது கெமிக்கல். அது இடம் வந்து சுத்தமாகவே வெந்துடும். நிறைய விவசாயிங்க தெரியாதவங்க வந்து கட்டைப்பறையால் குத்தி போடலாமா குத்திப்போம். அது ஏகப்பட்ட வேலை, அது ஏகப்பட்ட செலவு. தீனி வேஸ்ட்டாகவும் பூமி கெடும். நம்ம தீனி போடுறதுனா எருவாக இருந்ததுன்னா நீங்கள் மாட்டின எதுவுமே அடி அந்த வேர்லேயே நீங்கள் கொட்டிடலாம். ஆனால் அந்த கெமிக்கலை பொறுத்த அளவுக்கு வேரில் கொட்டினீங்கன்னா பெரும்பாலும் மரம் வந்து அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1. 2வது வந்து பூமி வந்து வெந்துடும். 2. 3வது வந்து நம்ம வந்து நம்மளே கூலி கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி அது கணக்கு. நம்மளே சாவடிக்கிற மாதிரி. அதுக்காக வேண்டி யாரும் அதுமாரி செய்யாதீங்க. 1 செய்யலாம், மேலாட எடைய ஒரு அடி தள்ளி கொஞ்சோண்டு மம்டியால் இல்லை கலக்கட்டால் மேலாட வெட்டிட்டு அதில் போட்டு மூடலாம். அதுக்கும் வேவும். அதை எல்லாத்தையுமே முடியடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விசிறிட்டு தண்ணி இறச்சிடுங்க. விதை விரைக்கிற மாதிரி விசிறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இறச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சாகடாவாது. தண்ணி இறக்கும் போது அந்த சாரம் பூரா உள்ளே இறங்கிடும். உங்களுக்கு எரு போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அதுமாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த பயிருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ரோஸ் மாமா, இது நம்ம இப்போ இந்த சவுக்கு கன்று நம்ம இந்த யூடியூப் ஆரம்பித்து இந்த இடத்துல தான் நம்ம சொன்னது, சவுக்கு கன்று கம்மியாக தரோம், நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சவுக்கு கன்று நம்ம இப்போ தான் நம்ம விற்றோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு விற்றுருப்போம். இப்போ அதில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1000 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1000 பேராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நம்ம விற்றது வந்து என்னவோ 20 பேர் நம்பி வாங்கினவங்க. இப்போ இந்த 1000 பேரில் வந்து ஒரு பேர் ஒன்று கேட்டிருப்பாங்கள்ல. அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, கன்று கேட்குறாங்க, விலையை கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் வந்து 1.80 100 நாள் கன்று, நல்லா வளர்ச்சியான கன்று, வேர் வந்து நல்லா இருக்கிற கன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ரேட்டு குறைஞ்சிது. நாங்கள் விற்கும்போது அப்போ 1.80 நான் வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ வந்து 1.60 விற்கிது, 1.50 விற்கிது. அதாவது வந்து அவர் வந்து ஸ்பீடு கன்று தவிர மீதி எதுவும் நாங்கள் கொடுக்கல. நீ செங்கோனியை கேட்டால் கூட நாங்கள் வந்து வேறு யாருக்கா கேட்டு வாங்கி கொடுக்கணுமே கண்டி நாங்கள் வந்து செங்கோனியா வச்சிடல. ஓப்பனாகவே சொல்கிறேன், செங்கோனியா வச்சிடல. அது ஏன்னா அது வளரல, அதனால் நாங்கள் வச்சிடல. இன்னைய மார்க்கெட்டுக்கு அதை நாங்கள் வச்சிடல. அதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து எங்களை வந்து கேட்டார், ஸ்பீடு 5 கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் எங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கேட்டார். அவர் என்ன பண்ணார், வாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் கூட, சரி பரவாயில்ல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதில் நான் 10 பைசா கம்மி பண்ணி தரேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். 4 ஏக்கர் போட்டார் அவர். கடைசியில் அவர் போட்டது வந்து ஸ்பீடு கண்ணே வாங்கினார். வாங்கி குடியிலேருந்து வெளியே வந்து வேறு இல்லாத கண்ணு வேற நபர்கிட்ட நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டாரு நம்மக்கிட்ட. ஆனால் வேறு இல்லாத கண்ணை, அதாவது இல்லாத கண்ணை சுத்தமாக இல்லாதல்ல, திட்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 20 நாள் ஆனால் அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். உனக்கு வந்து பயம் இல்லை, தழை நல்லா இருக்கும், அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அவர் வேறு கம்மியான கன்று வாங்கி
எடுத்துன்னு போய் நட்டுட்டாரு கழனியில். நட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2 மாதம் சென்று வளரலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. எனக்கு கால் பண்ணி வீடியோ கால்லாம் அனுப்பி, இது என்ன கன்று நீங்கள் சொல்லுங்கள், சிங்குன்யாவா வளரலன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அது ஸ்பீடு கன்று தான். அது ஏன் வளரலைன்னா 70 நாளில் எடுத்துன்னு போய் நட்டதுனால தான் அது வந்து வேறு ஃபார்ம் ஆகலை, அதிகமான ஃபார்ம் ஆகலை. அந்த 20 நாள் டிஃபரன்ஸ் வந்து நம்ம சீதோஷத்தில் இருந்து அதை எடுத்துன்னு போய் நட்டதும் பிக்கப் ஆகிடும். ஆனால் உள்ளேருந்து வெளியே வந்த உடனே அதை குழந்தைய எடுத்துன்னு போய் அங்கே வச்ச உடனே அதால் தாங்கலை, வேறு வேகமாக போக முடியல. மழை வந்து பேஞ்சின்னு இருக்கிறதுனால அப்படியே நின்றுது, மீதி ஒன்றும் இல்லை. அதுவும் கிளம்பிடும், ரொம்ப லேட்டாகும். கரம்புங்களை வெட்டின்னு இருக்கணும், களை வெட்டணும். அதனால தான் அது வந்து லேட் ஆகும். அதுமாதிரி நீங்கள் கேளுங்க, வேணான்ல, எங்கன்னா வாங்குங்க, வேணான்ல. நான் நம்மக்கிட்ட வாங்கணும்னு சொல்லலை. கன்று வந்து தெளிவாக ஸ்பீடு கன்று தானான்னு உறுதிப்படுத்திக்கின்னு வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வாங்கிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறது சரி வராது. நிறைய நண்பர்கள் வந்து வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு இது வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. கட்சியில் சிங்குன்யாவாக இருக்குது, அது வளராது, லேட்டாகும். ஆனால் அதுவும் நல்லா இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. லேட்டாகும், அவ்வளோதான். நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், விவசாயம் பண்ணாத கம்முன்னு இருக்கலாம், தண்ணி மட்டும் அரிசின்னு இருக்கலாம். இதுனா ஸ்பீடுனா 2.5 வருஷத்துக்கு ஒரு வீடு வெட்டணும், காசை பார்க்கணும், அப்புறம் கன்று வைக்கணும். அது வந்து 5 வருஷமாக கம்முன்னு விட்டுட்டே இருக்கலாம், அப்புறமேட்டு வெட்டிக்கலாம். என்ன ஒன்று, இது 2-3 வருஷத்தில் வர்ற டன்னு அந்த 5 வருஷத்துல தான் வரும். அதான் அங்கே இருக்கிற விஷயம். இதில் எது நம்மளுக்கு லாபம்னு நம்மளுக்கே தெரியுது. விவசாயிக்கு வந்து ஸ்பீடு தான் நல்லதுன்னு தெரியுது. அதனால தான் நாங்கள் ஸ்பீடை மட்டும் பரிந்துரை பண்ணுறோம். நட்டுட்டு மண் அணைங்க. மண் அணைச்சிங்கன்னா கீழே விழாது. இது காற்றே அடிச்சுது, கீழே விழலை. ஏன்னா வேருங்க வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, அதனால் கீழே விழலை. இனிமேல்ட்டு கன்று நடுறதா இருந்தால் 1/2 அடி ஆழம் எடுத்துக்கின்னு 2 இன்ச்சு நட்டுடுங்க. மேலே பள்ளம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் களை வெட்டும் போது அந்த மண் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கன்று விழாது. 3வது லேயரு 2வது லேயரு வேருங்க வந்துடும், ஸ்ட்ராங் ஆகிடும், கன்று விழாது. இது முக்கியமாக இந்த பதிவுக்குன்னே நம்ம இதை சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு திடீர்னு வந்தார்ல. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன பண்ணார், எங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு என்கிட்ட திடீர்னு வந்துட்டார் 5000 கன்னுக்கு. அவர் எனக்கே ஒன்றும் புரியல. அவர் தானே ஃபோன் பண்ணதுன்னு சொல்லிட்டு. வெங்கடேசன் யாருப்பான்னு கேட்டார். நான் தாங்க என்ன கன்று கன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கே ஃபோன் பண்ணிட்டு வரத்தானுங்க. அப்படியே உடனே போனோம், ஃபார்முக்கு போனோம். கன்று காட்டினா எடுத்துகிட்டு அவர் சந்தோஷமாக போனார். அதாவது வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லது. நான் வந்து கன்று எடுத்துன்னு வெளியில் போவேன். அதாவது வந்து லாங்கும் போவேன், நான் காஞ்சிபுரம் போவேன், எங்கே வேணாலும் போயிடுவேன் நான். அது ஒவ்வொருத்தவங்க கன்று அதிகமாக 20000 கன்று கொடுக்குற ஆர்டர் வருதுன்னா 20000 கன்று நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக கொடுத்துட்டு நம்ம எப்படி நடுறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு விளக்கமாக சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க பெரும்பாலும் என்னை வர சொல்கிறாங்க. பெரும்பாலும் அதுக்காக வேண்டிய மண்ணை பார்த்துட்டு அது இப்படி தான் செய்யணும், மணலாக இருந்ததுன்னா இது மாதிரி செய்யுங்க, மண் அணைங்க, இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு இத்தனை நாளுக்கு தீனி போடுங்க. சின்னதில் தீனி போடாதீங்க. சின்னதில் தீனி போட்டிங்கன்னா சொடன்னு வளர்ந்துடும், ஆக்கிரோக்கோல் மாரி வளர்ந்து வந்து கீழே சாயும். அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். பெரும்பாலும் அதை சொல்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் முதல்ல தீனியை போட்டிங்கன்னா அது வேகமாக வளர்ந்து சாய ஆரம்பிக்கும். அதுக்காக வேண்டிய நாங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல தீனி போடாதீங்க, 8 மாதம் வரைக்கும் தீனி போடாதீங்க. கவாத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செரை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தீனி போடுங்க. திட்டமாக தீனி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகிடும். வேறு பெருசாகிட்ட பிற்பாடு நீங்கள் தீனி எம்மாத்திரம் ஒன்றாலும் போடலாம். அதுக்கப்புறம் சரசாரன்னு பெருத்துரும், நம்மளுக்கு வெட்டுறதுக்கு வரும். நம்மக்கிட்ட கம்பமும் இருக்குது, குச்சி இருக்குது, கம்பம் குச்சி எல்லாமே இருக்குது. ஒரு மாதம் ஆகிடும் நம்மக்கிட்ட சரக்கு நம்ம கொடுக்கறதுக்கு. எப்போ வேணாலும் கேட்கலாம். அதுலேருந்து 1 மாதம் சென்று நம்ம கம்பம் குச்சி எல்லாமே கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறோன்னா யாருக்கு? நம்ம விற்கிறத சொல்கிறேன் நான். கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் யார் வேணாலும் கால் பண்ணலாம். இப்போதைக்கு கன்று வந்து 170 160ன்னு போகுது. ஒரு சப்ஸ்கிரைபர்னு இல்லை, நிறைய இந்த சவுக்கு கன்று விற்கிறவங்களே கால் பண்ணி நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 20 பேருக்கு மேலே என்னை வந்து ஏன் ரேட்டை சொன்னீங்க, அது விலை அதிகமாக போகுதோ கம்மியாக போகுதோ, நீ ஏன் ரேட்டை பேசுன்னு என்னை ரொம்ப திட்டியும் பேசிட்டாங்க. அதுக்கு நான் எதுவும் கோச்சிக்கலாம் இல்லை. உனக்கு கன்று வேணுமான்னு கேட்டேன் நான். மீதி ஒன்றும் இல்லை, உனக்கு எத்தனை லட்சம் கன்று வேணும் நாங்கள் தரோம், இதை மட்டும் தான் கேட்டேன். நான் கோவலாம் படலை. எதுக்கு நம்ம அவங்ககிட்டலாம் கோவப்பட்டுன்னு நீ ஏன் அதை சொல்கிற, நீ சொல்லாத, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் வில்லுங்க, எங்கள் இஷ்டம் நாங்கள் விற்கிறோம். நீ 1 கன்று இல்லைங்க, நீ 50 கன்று கூட இல்லைங்க,
நாங்கள் 1.80ன்னு சொல்லிட்டோம். குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து வியாபாரிங்க, நாம வியாபாரி கிடையாது. நாங்கள் வந்து சொல்லிட்டோம். இதை விட 10 பைசா 20 பைசா கம்மியாக கூட கொடுப்போம். நாங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லாங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் குறைச்சி கொடுப்போம். இந்த போகிற டிஸ்டன்ஸு வாடகையை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். குறைச்சி கொடுக்கறதுனால அவங்களும் சந்தோஷமாக வாங்கி போகிறாங்க. நட்டு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதாவது லைக் பண்ணுங்கள். அதாவது கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். உண்மையை க்ளீனாக நாங்கள் இந்த சவுக்கியில் வந்து இது மாதிரி தான் இருக்குது, இது மாதிரி தான் சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம அதுக்காக வேண்டியே பண்ணுங்கள். இதை மாற்றிலாம் சொல்லி வர மாட்டோம். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.